Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஈவினிங் டைம்ல கொடைக்கானல்ல நம்ம ஷாப்பிங் போக போறோம். சோ அதுதான் இந்த vlogல பார்க்க போறோம். And I all dressed up and இந்த dress பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது and thankfully it still fits me. அந்த வகையில I am very very happy. And இது எதுக்காகன்னா நான் பொதுவா வாங்குறது மும்பைல லோக்கல் ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் குளிர் இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் குளிரை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இதை மாதிரி ஃப்ரைடே வேர்க்கு வச்சுருப்பேன். அண்ட் ஃபைனலி இட் ஃபிட்ஸ் மீ நவ். ஐ எம் ஹாப்பி. ஸோ இதெல்லாம் 2018 அண்ட் 2019 அதுக்கு முன்னாடி உள்ளது. சரியா? அண்ட் இதுவும் சைஸ் மீடியம். அது வேறு எனக்கு ஹாப்பி. இன்னைக்கு சூப்பர் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸ் என் ஃபேஸ்லேயே தெரியும். ஸோ இந்த ஹாப்பினஸோடு நம்ம இப்போ கிளம்பலாம். அண்ட் மார்னிங்கில் கொஞ்சம் ஷாப்பிங் மார்னிங்கில் இல்லை நான் கேமரா ரொட்டேட் பண்ணிட்டேன். மார்னிங்கில் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது இதுதான். ஆல்மோஸ்ட் ஒரு 1 kg இருக்குன்னு நினைக்கிறேன். 1 kg பூண்டு வாங்கியிருக்கிறோம். இப்போது சாக்லேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே மார்க்கெட்டில் ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா வாங்கணும். அதுக்காக கிளம்பியிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆக போகுது. ஸோ இட்ஸ் ரைட் டைம். வெளியில் சத்தம் உங்களுக்கு ஆல்ரெடி கேட்கும். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ 2-3 கவர்ஸ் கையில் வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் தெரியாமல் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்தாங்க. எனக்குமே கில்ட்டாக இருந்தது. ஐயோ வாங்கிட்டு வந்துட்டோமேனு. ஸோ இப்போ கையில் கவர் வச்சுருக்கேன். ஸோ இதோட கிளம்புவோம். வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு வேறு காஃபி. ஓ பாட்டு பார்த்தீங்களா? ஃபைனலி கிளம்புற அன்னைக்கு ஒரு நல்ல காஃபி கடை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நாளைக்கு காலையில் கிளம்புறோம். இன்றைக்கி தான் காஃபி கடை கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. பேஸ்ட்ரி கார்னர் இடையில ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஷாப். இன்னுமே க்ரௌடடாக தான் இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். காலையில் இவ்வளோ க்ரௌட் இல்லை, அதனால தான் மொதல் வேலையாக வாங்கினோம். பட் இப்போ ஃபுல்லாகவே க்ரௌடடாக தான் இருக்குது. ரெண்டு சைட்லயும் ஷாப்ஸா இருக்கு. எல்லா கடைக்கு முன்னாடி ஆட்கள் இருக்கிறதுனால vlog எடுக்க முடியல. மகா நம்ம ஊர் கிழங்கு தானே? பாத்தீங்களா? 40-70 எப்படி இருக்குண்ணா ஐட்டம்? எதை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. எதை வேணாலும் எடுத்து பாருங்க. உள்ள கீழே போகலாம், ஆனால் ரொம்ப கூட்டங்க முடியாது. வாங்கியாச்சு. ஸோ ஷாப்பிங் டன். ஒன்னே ரோட்ல வர வண்டி ஏறி வருது. கிளம்புறோம். டுவர்ஸ் லேக் கிட்ட. எப்பவும் வர்ற சாக்லேட் ஷாப் வந்தாச்சு. ஜெயக்குமார் இதில் கொடுத்துருக்கேன். ஜெயக்குமார் ஃபேன்சி. அடுத்து ரேகபூத். ஞாபகம் இருக்குல்ல அங்கிள்? அப்போ ஆமா குடிக்கிற பிளானே இல்ல. பட் இங்க டேஸ்டுக்காக அதுக்காக வந்து 1/2 நாளைக்கு அங்கிள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு எங்களுக்கு. பேக் அப்படின்னு என் கையில பொறுப்பை பிடிச்சிட்டீங்க. பயங்கர ஸ்மார்ட் என் பூஜை. குடி பூஜை வெயிட்டா இருக்கு. ரொம்ப சாக்லேட் வேண்டான்னு சொல்லிட்டு தான் குறைச்சிட்டோம். பட் இருந்தாலும் குடிக்காம போக மனசு வரல. வாவ். கேக்குக்கு வந்த 2 வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஒன்று சாக்லேட்டு, இன்னொன்று ஹாட் சாக்லேட். இப்போ அடுத்து என்னது தான்? வாக்.
லேக்கை சுற்றியா எப்படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஓகே. படகு இல்லம் போட்டிங் போகிறவங்கள பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த போட்டிங் போகிறவங்களுக்குலாம் கூட ஒருத்தர் வராங்க தான். நல்லா இருக்கு. இங்கே நின்று ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். என்ன பண்ணலாம்? போர் அடிக்கும். என்ன பண்ணலாம்? இங்கே உட்காருவோமா? கால் விளையாட்டு போமா? ரொம்ப சுத்த வேண்டாம்னா இப்போ திரும்பி நடந்து வர கஷ்டமாக இருக்கும். நடக்க ஆரம்பிக்கிறோம். நடராஜா சர்வீஸ். ஒரே பிபி சத்தம் தான். சொன்ன மாதிரி காசையும் கொடுத்து காலை போட்டு ரோல் ரோல் ரோல். இதுக்கு அந்த மாதிரி போகணும்னு நான் சொன்னேன். அதுலயே போக வேண்டியதானே? அவர் பண்ணுவாரு. நடுரோட்ல அங்க ஒரு வாத்து நிக்கி போயிரு. பின்ன போவான்னு தெரியல. வாத்து ரோல்ஸ்ல போதிப்போம். அது ரோல்ஸ்ல போகுது. இந்த வாத்து கொஞ்ச நேரமா இப்படியே தான் நிக்குது. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். நல்லா இருக்குல்ல? நாளைக்கு கிளம்பணுமே. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க பிச்சர்? கஷ்டமா தான் இருக்கு. லேக்லேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஸ்பென்சரில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் ஸ்பென்சர் வரைக்கும் போயிட்டு அந்த ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் டு நம்ம ஏரியா. நடந்தே ஸ்பென்சர் கிட்ட வந்துட்டோம். ஸோ உள்ளே போ. 10,000 ஸ்டெப்ஸில் ஈஸியாக அச்சீவ் ஆகுது. இப்போ லாஸ்ட் 3 டேஸாகவே பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸில் தான் போகுது ஸ்டெப்ஸு. நடக்கிறதுனால தான். கார் எடுத்துகிட்டு வர்றது ஈஸி, இருந்தாலும் நடப்போம் அப்படின்னு நடந்துட்டுருக்கு. அண்ட் அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க? கவுண்டிங். ஸோப்பா இங்கே ஒரு ஆர்ட் ஷாப் உண்டு. பட் அங்கே அவங்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி ஒன்ஸ். அதனால நான் போக மாட்டேன். பழைய விட்டு பழைய இது அப்படியே வச்சுருக்காங்க இல்லையா? பவர் இல்லையோ? சரி கேஷ் தாங்க. 200. ஒரு சாக்லேட் வாங்கணும், அதுக்காக வந்திருக்கோம். சரி உள்ளே போய் சொல்லிட்டு வருவோம். டின்னருக்காக ஹோட்டல் இம்ரான் வந்திருக்கோம். இங்கே டின்னர் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா வார்மாக இருக்குது இந்த இடம். அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு. ஸோ வந்துட்டோம். இன்றைக்கி தோசை சொல்லியிருக்கிறேன். எனக்கு பரோட்டா, நான் பெரிய பரோட்டா ஃபேன்லாம் கிடையாது. அதனால் நம்மளுக்கு அது செட் ஆகாது. நான் தோசை. சார் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? சிக்கன் கொத்து பரோட்டா. சிக்கன் கொத்து பரோட்டா. சட்னி வெஜிடேரியன் சாம்பார். சட்னி சாம்பார். ஓகே ஓகே. போதும். தி ஹமஸ் மறுபடியும் வந்திருக்கோம் டு ஹேவ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எஸ், ஏன்னா எனக்கு நீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு, அதனால வரும். சுதாகர் சார் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஹமஸ் ஹமஸ் அரோமாஸ். அப்போ ஒரு காஃபியும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சரியா தான்? தேங்க்யூ. ஒருத்தர் இல்லை ஏன்டே? ஏன் என்னம்மாக்கா அம்மா மட்டும் இருக்கும்? லஞ்சுக்கு வந்திருந்தோம். இங்கே ஃபுட்டு நல்லா இருந்தது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் காஃபி நாங்கள் லஞ்ச் டைம்லேயே குடிக்கணும்னு நினச்சோம். பட் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டதுனால காஃபி எடுத்துக்கல. அதனால இப்போ காஃபி மச் நீடட். கொஞ்சம் அந்த ஏறினாலே மூச்சு பயங்கரமாக வாங்குது. ஏத்தம் as well as breathe நம்ம ஆக்சிஜன் கம்மியா இருக்குல்ல. அப்போ சாப்பிட்டு நடக்கக்கூடாது மக்கா. வியூ எங்கேருந்து இப்படி தான் இருக்கு. இப்படியே பார்த்தா சுதாகர் சார்.
ஆர்டர் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்தாச்சு வித் டொமேட்டோ சாஸ். ஐம் கோயிங் டு என்ஜாய் இட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொதுவாகவே. அண்ட் இந்த அட்மாஸ்பியரில் இந்த வெதரில் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். வாங்க வாங்க சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். எப்படி சொல்லலாம், குவான்டிட்டியும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு உள்ள. காஃபி வந்தாச்சு. சூடாக இருக்கும். சூடாக தான் இருக்குது. சுகர் போடட்டா? நான் போடட்டா? போதும் போதும் போதும், எனக்கு போதும். போதும் போதும், எனக்கு போதும் தான். நன்றி. குட். நல்லா இருக்கு. சூடாக இருக்குல்ல? ஃபுட்டு வயிறு இப்போ தான் ஃபுல் ஆகிருக்கு. எனக்கு எப்படி சொல்லலாம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நல்ல பிள்ளையாக போய் தூங்கினா தான் நாளைக்கு காலையில் நம்ம கிளம்ப முடியும். நாளையோட நம்ம ட்ரிப், இந்த ஒரு ஷார்ட் ட்ரிப் முடிய வருது. அடுத்த ட்ரிப் நம்ம அடுத்து பிளான் பண்ணிக்கலாம். ஹாய் எவ்ரிவன். எந்த இடத்துல வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல வீடியோ எண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஆப்வியஸ்லி எப்படி சொல்லலாம், கொஞ்ச நாளாகவே இந்த வெதரில் நைட் டைம் ஸ்கின் கேர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் பண்ணலைன்னா இதோட ஃபேஸ் டேமேஜ் ஆகிருந்திருக்கும். அதனால் I used to do. நாளைக்கு இந்நேரம் ஆப்வியஸ்லி நம்ம நாகர்கோவிலில் தான் இருப்போம். ட்ராவல் பண்ணி போகிறத vlog எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் எந்த அளவுக்கு அது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி ஐ எம் எக்ஸாஸ்டட் அண்ட் ஃபோன் மெமரியுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸுமே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்ஸ் நம்ம நாகர்கோவில் ரீச் ஆனதுக்கப்புறம் 1 by 1 நம்ம எல்லா வீடியோவும் ரிலீஸ் பண்ணலாங்கிறது பிளான். அது மட்டும் இல்லாமல் நான் போன அடுத்த நாளே ட்ரிவெண்ட்ரம் போகணும். ஸோ அதுக்குள்ளே ப்ரிப்ரேஷன் ஒர்க் அது எல்லாமே இருக்கும். பட் இந்த பர்த்டே நான் மறக்கவே மாட்டேன். ஆனஸ்ட்லி ரொம்ப ஸ்பெஷலான இயர், ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டார்ட். அண்ட் இதே மாதிரி இந்த இயர் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog நான் எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் மேக்கிங் திஸ் பர்த்டே வெக்கேஷன் ஸ்பெஷல். Bye bye.